இந்த ஜமீன்தார் பங்களாவ்ல தங்கத்தை போல பாதுகாத்து வச்சிருந்த தேன்களை இரவோட இரவா ஏதோ ஒரு பேய் சாப்பிட்டு போயிருச்சு. ஆமா, பேயை தவிர வேற எந்த மனிதர்களும் நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. இந்த சூலூர் கிராமத்துல கோடை காலத்துல மாம்பழத்தை அறுவடை செய்யும் நேரத்துல இந்த ஊரே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல விளைச்சல் இருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். அப்போ இங்க உள்ள ஜமீன்தார் தன்னுடைய செல்வத்தை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஜமீன்தார் அவருடைய அறுவடை செய்து விற்ற மாம்பழங்களின் காசை வச்சு பெரிய விருந்து ஒண்ணு நடத்த முடிவு செஞ்சாரு. அங்க வரப்போற விருந்தாளிகளுக்கு விலையுயர்ந்த தேனை ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாரு. அத பாதுகாக்க இந்த ஊருக்கே தன்னுடைய பெரிய உடம்புகளுக்கு பேர் போன மாசாணி அப்படின்னு ஒரு காவல்காரனா பாதுகாப்பு வச்சுட்டு அவன்கிட்ட இப்படி சொன்னாரு. இங்க பாரு மாசாணி, இந்த விலை உயர்ந்த தேனை நீ நல்லபடியாக நாளை காலை வரை பாதுகாக்க வேண்டும். அப்பதான் என்னால என்னுடைய செல்வத்தை இந்த ஊர் மக்களுக்கு காட்ட முடியும். அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. என்ன மீறி ஒரு நிழல் கூட இங்க உள்ள வர முடியாது. நீங்க தைரியமா போங்க, நான் பாதுகாப்பு கொடுக்கறேன். ஆனா மாசாணிக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்ப பார்த்தால் அவனுக்கு அவனையே கட்டுப்படுத்த முடியாது. அவன் ரொம்பவே கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சும் முடியல. அவன் மனசுல சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சிடலாம், கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தால் என்ன, யாருக்கும் தெரியவா போகுது அப்படின்னு கிட்ட போனான். ஆனா கொஞ்சம் தானே அப்படின்னு எல்லா தேனிலும் ஜாடியில பாதி வரைக்கும் சாப்பிட்டு விட்டான். அவனையே அறியாமல் அந்த அளவுக்கு ருசியான தேன். அச்சச்சோ, கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு ருசியில என்ன பண்றேன்னு தெரியாம பாதி ஜாடியை எல்லா ஜாடியிலையும் சாப்பிட்டு விட்டேன் போலயே. இப்போ நான் என்ன செய்யறது? அவனுக்கு இப்போ என்ன செய்வது யோசிக்கும் போது ஒரு யோசனை வந்து பால் கறக்கும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போனான். கொஞ்சம் அந்த பாத்திரத்துல தண்ணிய நிரப்பி தேனுடன் தண்ணியை கலந்தால் தேன் கீழும் தண்ணீர் மேலும் இருக்கும். அதை கலக்காத வரையிலும் பார்க்க தேன் போல்தான் இருக்கும். காலையில் விருந்து நடக்க ஆரம்பித்தது. எல்லோரும் வர ஆரம்பித்தார்கள். எனக்கு இந்த மாதிரி பெரிய விருந்து வைக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இங்க இந்த தேனை மலையிலிருந்து நேரடியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரொம்பவே விலை உயர்ந்த தேன், எங்கேயும் சுலபமா கிடைக்காது. அப்போ ஒரு விருந்தினர் அந்த தேனை சுவைக்க ரொம்ப ஆர்வமாக போய் சாப்பிட்டு பார்த்துவிட்டு, என்ன இது தேனே கிடையாது, வெறும் சர்க்கரை தண்ணீர் அப்படின்னு அவங்க தான் கணவர்கிட்ட சொல்றத பார்த்த ஜமீன்தார், என்ன சொல்றீங்க? இது ரொம்பவே தூய்மையான தேன். இது தங்கம் மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த தேன். இங்க எங்கேயும் கிடைக்காது. நான் கஷ்டப்பட்டு பெரிய மலையிலிருந்து வர வச்சிருக்கேன். இருங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஐயோ, என்ன இது முத்து? உன்னை நல்ல தேன் தானே வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பின. நீ ஏன் இப்படி தண்ணீர் கலந்த தேனை வாங்கிட்டு வந்த? அது எப்படி இருக்கு அப்படியெல்லாம் சாப்பிட்டு பார்த்து வாங்க மாட்டியா? இப்போ என்ன செய்யறது? உன்னால எனக்கு இங்க பெரிய அவமானம். ஐயா, இல்ல, நான் இது நல்ல தேனா அப்படின்னு அங்க சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். நான் சாப்பிட்டது ஒரு சுத்தமான தேன். எனக்கு நல்லா தெரியும், அதுல எந்த தண்ணீரும் யாரும் கலக்கல. என்ன நம்புங்க ஐயா. காவலாளி மாசாணியை வரவழைத்து, உன்கிட்ட நான் என்ன சொன்ன மாசாணி? இது விலை உயர்ந்த தேன், காலை வரைக்கும் பத்திரமாதானே பாத்துக்க சொன்ன. உன்னை மீறி யார் இதை திருடிட்டு தண்ணீர் ஊற்றி வச்சது? இந்த ஊரிலேயே உன்னை விட ஒரு பலம் வாய்ந்த காவலன் இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் உன்னை இந்த வேலைக்கு நியமிச்சேன். ஆனால் எப்படி இது நடந்தது? ஐயா, எனக்கு உங்க கோவம் புரியுது. ஆனா என்ன மன்னிச்சிருங்க. நான் நீங்க சொன்னது மாதிரி நன்றாக தான் காவல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தேன்களுக்கு. ஆனா இரவு நேரம், அதனால ஒரு 5 நிமிடம் கண்ணாசிந்து தொங்கிட்டேன். ஆனா என்ன மீறி அந்த 5 நிமிஷத்துல எந்த ஒரு மனுஷனாலும் வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அதை சாப்பிட்டது ஒரு பேய் தான் ஐயா. அதனால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாம வர முடியும். அட ஜமீன்தார் ஐயா, கோவப்படாதீங்க. அது என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். பேய் தான் உண்மையிலே அந்த தேனை சாப்பிட்டதா அப்படின்னு. முத்து நல்ல தேனை தான் வாங்கிட்டு வந்ததா சொல்றான்.
அந்த காவல்காரனும் நான் தூங்கிட்டேன், பேய் சாப்பிட்டதுன்னு சொல்றான். நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு பொருள் வேணும். அது ஒன்றும் கிடைக்காத பொருள் இல்ல, ஒரு தராசு வேணும். அதை வச்சு என்னால உங்களுக்கு எல்லாமே சொல்ல முடியும். கோவப்படுறத விட்டுட்டு புத்திசாலித்தனமா நடந்தாதான் உண்மைய நாம கண்டுபிடிக்க முடியும். எப்படி உன்னால இந்த தராச வச்சு கண்டுபிடிக்க முடியும்? இவன் ஒரு முட்டாள். எப்படி அளந்து பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? நான் தான் நேற்று சாப்பிட்ட தேனுக்கு நிகரா தண்ணீரை ஊத்தி வாஷ்டேனே. அளவை வைத்து கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். எனக்கு புரியுது, உங்க எல்லாருக்கும் இது குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு. அதாவது இந்த தேனை நான் அளவு வைக்கும்போது ஒருவேளை இத பேய் சாப்பிட்டு இருந்தால் அளவு சரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது காற்றால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒருவேளை இத மனிதன் செய்திருந்தால் அவன் மேல் உள்ள பாரத்தையும் இந்த தேன் கூட சேர்த்து போட்டிருப்பான். அப்போ நாம கண்டுபிடிச்சிடலாம் இத செஞ்சது உண்மையிலேயே பேயா அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வியாபாரி அந்த தேனை உற்று பார்த்துட்டு, பாத்தீங்களா, நான் தான் சொன்னல, இத கண்டிப்பா பேய் சாப்பிடல. அளவுல கொஞ்சம் கூடி இருக்கு. அப்போ இது ஒரு மனுஷன்தான். அதுவும் இதில் பார்க்கும்போது அது ஏன் கண்ணுக்கு காட்டுது? அந்த மனிதனின் கையில் ஒரு மச்சம் இருக்கு. அச்சச்சோ, அந்த தேன் என்ன காட்டி எதுவும் கொடுத்துருச்சா? ஏன் கையில அவர் சொல்ற மாதிரி ஒரு மச்சம் இருக்கே? ஆனா பயப்பட வேண்டாம், அது சட்ட உள்ளதானே இருக்கு, யாரு கண்ணுக்கும் தெரியாதே. எனக்கு இது மட்டும் இல்ல, செய்வினை சூனியம் கூட செய்ய தெரியும். அவனை இப்போ என்ன செய்யறான் பாருங்க. ஐயையோ ஐயா, அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ணிடாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். எனக்கு இனிப்பை பார்த்தா என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ இனிப்புன்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டு விட்டேன். அதை மறைக்கத்தான் நான் தண்ணிய ஊத்தி வச்சேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உன்னை நம்பி நான் ஒரு பொறுப்பை உனக்கு தந்தேன். ஆனால் நீ என்ன ஏமாத்திட்ட. அதனால உனக்கு என்ன தண்டனை அப்படின்னா, என் வீட்ல 6 மாசத்துக்கு எந்த சம்பளமும் இல்லாம என்னோட விசுவாசி முத்துவோட எல்லா வேலைகளையும் நீதான் செய்யணும். இவனை கூட்டிக்கிட்டு போ முத்து. முத்து மாசாணியை கூட்டிக்கிட்டு போயிட்டான். ஆனா மாசனை தான் திருடினான் அப்படின்னா அந்த எண்ணெய் வியாபாரி எப்படி கண்டுபிடிச்சாரு? என் கண்ணுக்கு இந்த தராசில் எந்த அளவு மாற்றமும் தெரியல. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? நீ நிறைய கைவித்தைகள் வச்சிருக்க போலயே. அது மட்டும் இல்லாம உனக்கு செய்வினை சூனியம்லாம் வேற தெரியும்னு சொல்ற. நீ பெரிய ஆளுதான். இவ்வளவு சரியா இத செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியே, ரொம்ப நன்றிப்பா. அட ஏன் ஜமீன்தாரையா, நீங்க வேற. அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் சும்மா தான் சொன்னேன். நான் ஒரு சாதாரணமான எண்ணெய் வியாபாரி. அதை தவிர வேற ஒன்னும் எனக்கு தெரியாது. நான் நேற்று இரவு என்னுடைய சரக்கு வந்து இறங்க நள்ளிரவு ஆயிருச்சு. அதனால அதை இறக்கி வச்சுட்டு தூங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போதான் கேணத்தடியில் ஒருத்தர் துவச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவர் ஏதோ ஒரு சின்ன துணிய துவச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் கையில கூட எறும்புகள் அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பால் பாத்திரத்துல தண்ணிய கொண்டுகிட்டு போனாரு. அப்போ எனக்கு ஒன்னும் புரியல. இங்க வந்து இந்த பிரச்சனைய பார்க்கும்போதுதான் புரிஞ்சது. அப்போ ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிட்டனாலதான் அந்த எறும்புகள் கையில் இருந்தது என்று. என்கிட்ட முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாமே, நான் அவனை புடிச்சு கேட்டிருப்பேன். இல்ல, நான் இப்படி செஞ்சதுனாலதான் அவன்தான் தப்பதான் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். அவன் திரும்பவும் இது மாதிரி ஒரு தப்ப செய்ய மாட்டான். அவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னால் அந்த தப்பை மூடி மறைக்காமல் உண்மைய சொல்லி மன்னிப்பு கேட்பதுதான் நல்ல குணம்.